LHSல என்னென்ன இருக்குது? ஜிங்க் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது, சல்ஃபேட் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குது? ஜிங்க் ப்ளஸ் H2 SO4, it gives Z10SO4 plus H2. First left hand side, இதுதான் left hand side, இது right hand side. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலிமெண்ட்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கணும். என்னென்ன எலிமெண்ட்டு? ஜிங்க் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது. ஹைட்ரோஜன் எப்பவுமே HL டெனோட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணும்போது H2 டெனோட் பண்ணுவோம். ஓகேங்களா? சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகேங்களா? ஜிங்க் எத்தனை இருக்குது? எதுவுமே இல்லைன்னா 1. ஓகேங்களா? ஹைட்ரோஜன் எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரோஜன் இருக்குது. சல்ஃபர் எத்தனை இருக்குது? 1 சல்ஃபர் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்சைட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கோங்க. ஜிங்க் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. சல்ஃபரும் 1 இருக்குது. அப்புறம் ஹைட்ரோஜன் எத்தனை இருக்குது? ஹைட்ரோஜன் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஓகே, ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் 4 இருக்குது. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக, இந்த சைடும் ஜிங்க் ஈக்குவலாக இருக்குதா, ஹைட்ரோஜன் ஈக்குவலாக இருக்குதா, சல்ஃபரும் ஈக்குவலாக இருக்குதா, ஆக்சிஜன் ஈக்குவலாக இருக்குதா, இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க ஒரு H2O-வை இது ஒரு காம்பவுண்ட். ஓகேங்களா? இதை ஹீட் மூலமாகவோ, என்னென்னது ஹீட்டு இல்லை டெம்பரேச்சர் இல்லை லைட்டு, இந்த 3 விதமாக நம்ம அதை வந்து ஹீட் பண்ணி இல்லை ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக அதை வந்து பிரிச்சனா, இப்போது தனித்தனி எலிமெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ H2 தனியாக, O2 தனியாக, தனித்தனியாக பிரிக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். இது L. ஓகேங்களா? இது வந்து H. ஓகேவா? ஹைட்ரோஜன் எத்தனை இருக்குது இன்சைடு? 2 ஹைட்ரோஜன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது எழுதிப்போம். என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எலிமெண்ட் இருக்குது? ஹைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஓகேங்களா? ஹைட்ரோஜன் எத்தனை இருக்குது? இங்கே 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே எத்தனை? இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இப்போ எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இங்கே ஹைட்ரோஜன் எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் தான் இருக்குது? 2 ஆக்சிஜன், 1 ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. இப்போ பேலன்ஸ் பண்ணணுன்னா 2ன்னு இங்கே போட்டுறக்கூடாது, கீழே போடக்கூடாது. எங்கே போடணும்? இந்த இடத்துல போடணும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு? திருப்பி பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் 2 ஆகிடுச்சு, ஆக்சிஜன் 2 ஆகிடுச்சு. ஆனால் ஹைட்ரோஜன் இப்போ என்ன ஆகிடுச்சு? 4 ஆகிடுச்சு. அப்போது இங்கே 4, இப்போ 4 ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரோஜன் தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? 2வை இங்கே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஆகிட்ருக்கும். இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு காம்பவுண்டை ஹீட்டு, தெர்மல் இல்லை லைட்டு வச்சு ஏதாச்சும் பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்